श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृशौ वन्दे भगवन्तौ पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அத்தியாயம் சொல்லக்கூடாது. அணுவாகம் 7வது அணுவாகம். நமோ துந்துப்யாய ச ஹன்யாய ச. ஃபர்ஸ்ட் வேர்டு துந்துப்யாய. அப்படின்னா போருக்கு முன்னால ஒரு பேரிகைன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை ஊதுவாங்க அந்த காலத்துல. சங்கு பேரிகைன்னு சொல்லுவாங்க. அந்த பேரிகை தான் துந்துப்யாய. அப்படிங்கும் போது பேரிகை வாத்தியத்தில் இருப்பவருக்கு நமஸ்காரம். பேரிகை வாத்தியத்தில் இருப்பவருக்கு நமஸ்காரம். துந்துப்யாய. அந்த இப்படி ஜூஸ் மாதிரி வச்சு அடிப்பாங்க, அதுதான் பேரிகை. அடுத்து சாஹன்யாய. அந்நியாயனா அந்த பேரிகை முழக்கத்துல அடிக்கிற அந்த குச்சி கோலாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அதாவது ருத்ரம் படிக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு டீப்பா ஒரு வேர்டு வருது அப்படின்னா நம்மள என்ன பாவத்து என்ன ஆட்டிடியூடு புரிஞ்சுக்கிறக்கா, மனதிற்குள் எந்த ஆட்டிடியூட் கொண்டு வருவதற்காக இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான். ஒண்ணு சர்வாத்ம பாவம், இன்னொன்னு சர்வ அந்தர்யாமி பாவம். ருத்ரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் 2 கான்செப்ட் தான். ஒண்ணு அடுத்தது சர்வாந்தர்யாமி. இறைவன் எப்படி இருக்கிறாரு? சர்வாத்ம ரூபமாக இறைவன் இருக்கிறார். சர்வ அந்தர்யாமியாக இருக்கிறார். இந்த 2 இறைவன் நமக்கு இங்க வளர்க்கிட்டு இருக்கார் ருத்ரத்துல. வாட் யூ மீன் பை சர்வாத்ம பாவமாக இறைவன் இருக்கிறார்? ஒவ்வொரு ஜீவனும் நான் என்று நினைக்கிற அந்த இடத்தில் இறைவன் இருக்கிறார். சர்வ ஆத்ம பாவம், சர்வாத்மத்துவம் பாவம் சரி, சர்வாத்மத்துவம் அந்த தத்துவமாக, சர்வ ஆத்ம தத்துவமாக. அது என்னது? சர்வாத்மத்துவம். இறைவன் ஒவ்வொரு ஜீவராசி, அது மரமா இருக்கலாம். எனக்கு யாரோ ஒருத்தர் கேட்டீங்க, செடிக்குள்ள ஒரு மரத்துக்குள்ள ஒரு மனம் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா இருக்கும். அங்க இறைவன் வெளிப்படுறதுனாலதான் அது சேஷ்ட உயிருள்ளதாக நம்ம அதை பார்க்கிறோம். அது மரம் செத்துருச்சுன்னா அது ஜடமாயிருது. அப்ப அதனோட மனம் வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். தாவரமா இருந்தாலும் ஒரு நாள் வருகிற ஈசல் பூச்சியாக இருந்தாலும், ஒரு 10 நாள் வாழ்கிற ஒரு புல்லாக இருந்தாலும், ஒவ்வொரு புல்லுக்குள்ளேயும் அவர் எப்படி இருக்கார்? இறைவன் சர்வ ஆத்ம தத்துவமாக, எல்லாவற்றுக்குள்ளும் ஆத்ம தத்துவமாக இறைவன் இருக்கிறார். அத சர்வ ஆத்ம தத்துவம். அது சின்ன 10 நாள் வாழுமோ 20 நாள் வாழுமோ அந்த புல்லு, அதுக்குள்ளேயும் ஒரு புல்லுக்குள்ளேயும் எப்படி இருக்கிறார் இறைவன்? அது என்ன நினைக்கும்? நான் தண்ணியை உறிஞ்சணும், நான் வளரணும். அந்த நான்கிற சரீர அபிமானம் அந்த புல்லுக்கும் இருக்கும், ஆலமரத்துக்கும் இருக்கும், யானை பூனைக்கும் இருக்கும், மனிதர்களுக்கு இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும். அதான் சர்வ. ஏன்னா சர்வ மீன்ஸ் ஆல் லிவிங் திங்ஸ். அது செடி, கொடி, மரம், எது வேணா எடுத்துக்க. விலங்குகள், பறவைகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கொரோனா வைரஸ், பாக்டீரியாஸ், ஃபங்கை. அதுதான் 2க்கு இன்பிட்வீன் ஸ்டேஜ்ல வர்றது. ஃபங்கை எல்லாத்துக்குள்ளேயும்
இறைவன் எப்படி இருக்கிறாரு? ஆத்ம ரூபமாக. ஆத்மா என்ன? நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் ஆத்மா. அது நீங்க எது மேல அபிமானம் வச்சு நான் சொல்றோமோ அது வேற விஷயம். அகங்காரங்கிறது வேற, ஆத்மாங்கிறது வேற. நான் சொல்றது ஆத்ம அகங்கார ரூபமாக அவர் தான் இருக்காரு உண்மையில. ஆனா இங்க சொல்றது அவரு அகங்கார ரூபமா எடுத்துக்கூடாது, ஆத்ம ரூபமாக. அத சர்வ பூத ஆத்ம பூத ஆத்மா. அதத்தான் ருத்ரத்துல நமக்கு இறைவன் சொல்லிக்கிட்டு வர்றாரு. நான் அப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன். இல்லைன்னா வேரிகை வாத்தியத்தில் இருப்பவர், அந்த வேரிகை அடிக்கிற அந்த கோலாக இருப்பவராக நான் இருக்கிறேன்னு இறைவன் எவ்வளவு தூரம் ஒரு பொருளா எடுத்து காட்டுறாருன்னா வேற வேலை இல்லாம இல்ல. அது புரிந்து கொள்வது அவ்வளவு கஷ்டம். அதற்காக இறைவன் இறங்கி இறங்கி வந்து கண்ணுக்கு காதுக்கு எது எது படுதோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. போர்க்களத்துலதான் அந்த வேரிகை வாத்து அது வந்து யூஸ்வலா நார்மலா அதை வாசிக்க மாட்டாங்க. போர் ஆரம்பிக்கும் போது எப்படி சங்குதுவாங்களோ அது மாதிரி வேரிகைங்கிறது அந்த காலத்துல அது போர் ஆரம்பிக்குதுங்கிறத குறிக்கிறக்காக சொல்ல. அதுவாக நான் இருக்கிறேன்கிறது எந்த தத்துவத்தை விளக்குவதற்கு? சர்வபூத ஆத்மபூத ஆத்மா. அதுதான் என்னது? சர்வ ஆத்ம சர்வ ஆத்ம தத்துவம். அத சர்வாத்ம தத்துவம். அடுத்து என்ன சொன்ன? சர்வ அந்தர்யாமி. இறைவன் எப்படி இருக்காரு? ஒவ்வொரு மனதிலும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்தர்யாமி, உறைந்து கொண்டு. ஒவ்வொருடைய மனதிலும் இறைவன் உறைந்து கொண்டிருக்கிறார். அபோர்டிங், த பிளேஸ் ஆஃப் அபோர்ட். இறைவன் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா என்ன சொல்றது? எங்க இல்லைன்னு கேட்க தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன தெரியும்? இறைவன் எங்க இருக்காருன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? அது பாருங்க, யூஸ்வலா நம்ம கேட்கறது கடவுள் இருக்கிறாருன்னு, கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம சொல்றோம். ஒருத்தர் சொல்றாங்க கடவுள்லாம் கிடையாது. அப்ப என்ன தெரியுங்களா சொல்ல தெரியணும்? இப்ப கடவுள் இருக்கிறான்னு நான் நம்புறேன். அது மாதிரி நீ எதை நம்புற? கடவுள் இல்லைங்கிறத நம்பிட்டு இருக்கிற. both are saying the same boat. belief. நான் இருக்குன்னு நம்புறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்லைன்னு நம்பிட்டு தான் இருக்கிற. உன்னாலே ப்ரூஃப் கொடுக்க முடியாது, என்னாலே ப்ரூஃப் கொடு. இது வந்து வேதாந்த வகுப்புகள் வராதவங்களுக்கு சொல்றேங்க. வேதாந்த வகுப்புகளுக்கு வந்தவங்க தெரிஞ்சு போயிருவேன். குருதான் காமிச்சிருவாரு, டேய் இதுதான் சர்வபூத ஆத்மபூத ஆத்மாவா இறைவன் இருக்காரு தெரிய போகுது நமக்கு. சர்வ அந்தர்யாமியாக இருக்கிறார். நான் நம்ம கேச கொண்டு வரல. 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்றான், வேதாந்தத்துக்கு வராதவங்க 2 பேர் பேசுறாங்க. ஒருத்தர் கடவுள் இருக்குன்னு சொல்றாரு, வேதாந்தத்துக்குள்ள வராதவங்க ஒருத்தர் சொல்றாங்க கடவுள் இருக்குன்னு. இன்னொருத்தர் சொல்றாரு கடவுள் இல்லைன்னு. அப்ப வேதாந்தத்துக்கு வராதவங்க என்ன சொல்ல தெரியணும்? நான் கடவுள் இருக்குன்னு சொல்றது நம்பிக்கைங்கிறீல, பிலீஃப். அதுக்கு சாட்சி கிடையாது, இது கிடையாதுங்கிறீல. அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்றது கூட என்ன கிடையாது? ப்ரூஃப் கிடையாது. எங்க ப்ரூஃப் பண்ணிக்காமி? ப்ரூஃப் பண்ணுவாங்களாம். அவ்வளவுதான், அந்த இடத்துல அவங்கள அவுட்டு. எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் அந்த ஒரு கேள்வியில அப்படியே அவுட் ஆயிடுவாங்க. எங்க ப்ரூஃப்? நான் நம்புறேன், சரி ஓகே. வெறும் நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை. அது அந்த வார்த்தையெல்லாம் கேட்டா பதறும். இறைவன் இருக்கிறான்னு சொன்னா நம்மளே என்ன சொல்றாங்க? இதெல்லாம் குருட்டு நம்பிக்கை. அப்ப நீ வச்சிருக்கிறது டபுள் குருட்டு நம்பிக்கை. இது புரியும். ஏன்னா இந்த காலத்து குழந்தை, ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வச்சு உங்களுக்கு பேசுறதே கிளாஸ் எடுக்கிறோம். அடுத்த குழந்தைங்க கடவுளை காட்டு, நீ கடவுளே இல்லையே நீ காட்டு, நான் கடவுள் இருக்குன்னு காட்டு. பேச தெரியும். அப்படி இல்லைன்னு சொல்றீங்களா? காட்டு, இல்லைன்னு காட்டு. இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இல்லைங்கிற என்ன ப்ரூஃப்? வாட் இஸ் மெஷரிங் ஸ்கேல்? அவங்க எல்லாத்துக்கும் பைனாஸ்குலர் மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் வச்சு நீங்க ப்ரூவ் பண்றீங்களா? கடவுள் இல்லைன்னு மைக்ரோஸ்கோப் வச்சு ப்ரூவ் பண்ணு. இல்லைன்னா டெலஸ்கோப் எதையோ கொண்ட ஸ்கோப் கொண்ட நான் பாக்குறேன், இல்லைன்னு நான் எம்டி அப்படின்னு ஏத்துக்கிறேன். அப்புறம் நான் இருக்கிறேன், நான் காமிக்கிறேன். சோ வார்த்தைகளை ஏதாவது கேள்விகளை கேள்வியாலத்தை நம்ம சில இடத்துல மடக்க வேண்டி இருக்குன்னு நான் சொல்லுவேன். சோ இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? சர்வ என்ன நமக்கு புரியணும்? அவர் ஒவ்வொன்றிலையும் ஆத்மாவாவும் இருக்கிறாரு. அடுத்தது அந்தர்யாமினா ஒவ்வொருடைய மனதிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வெளிப்பாடுனாலதான் அவன் என்ன சொல்றான்? நான் ஆத்ம தத்துவமாக அது வெளிப்படுகிறது. இறைவன் ஒவ்வொரு ஆத்மாவும் யாருதான்? இறைவன். அடுத்தது நமோ திருஷ்ணவேச்ச பசு மிருஷாய. திருஷ்ணவேனாங்க போரில் வீரத்துடன் இருப்பவருக்கு நமஸ்காரம். போர் கான்செப்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேரிகை, அப்புறம் அதை அடிக்கிற குச்சி சொன்னாரு. அடுத்தது
போரில் வீரத்துடன் இருப்பவனுக்கு நமஸ்காரம். அத திருஷ்ணவே. போரில் வீரத்துடன், அப்ப என்ன அர்த்தம்? போரில வீரம் இல்லாதவன் வந்திருப்பான்னு அர்த்தம். போரில் வீரத்துடன் இருப்பவன். அது அடுத்த வழிபாடுங்க, பம்ருஷாய. அப்படின்னா போருக்கு போறவங்க எல்லாரும் போவாங்க. முந்தானேத்து ஆர்மியில ஜாயிண்ட் ஆனவன், 1 வருஷமா இருக்கிறவன், 10 வருஷமா இருக்கிறவன், எல்லாரும் தானே போவாங்க. போர் வந்தோன்னு எல்லாரும் தானே படையெடுத்து போறவங்க ஆர்மியில இருப்பாங்க. அங்க கிரடேஷன் இருக்கும். அப்போ இவர் என்ன சொல்றாரு, போர்ல இது பம்ருஷாய அப்படின்னா எந்த யுக்தியை கையாளணும், எந்த வியூகத்தை அமைக்கணும், எதிராளி எதுல வீக்கு, அவனுக்கு எது தெரியாது. நாம இந்த மிசைல் விட்டோம்னா அவங்கிட்ட இருக்கிறது சோப்பலாங்கி மிசைலு, அதை நம்ம வர்ற வழியிலேயே அடிச்சிடலாம். அவங்கிட்ட இருக்கிற அவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் மிசைல் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறான், அப்போ அதை விட ஸ்டாண்டர்டான மிசைல முதல்லயே தயாரிச்சு வச்சுக்கணும். அவன் விட்டதுக்கு அப்புறமெல்லாம் தயாரிக்க முடியாது. சோ ஒரு நாட்டின் ஒரு சத்திரிய அரசன் எதிர்நாட்டுல அவன் வச்சிருக்கிற மிசைல், அவன் எதை வச்சிருக்கிறான், அதனுடைய திறமை என்ன, அது எவ்வளவு தூரம் பாயும், அதை அடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணி வச்சுக்கணும், மக்கள்கிட்ட இருந்து டாக்ஸ வாங்கித்தான் போர்க்களத்தை தயாரிக்கணும். டாக்ஸ போட்டு மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு என்ன பண்ண முடியும் அரசன், அந்த போர் களங்களை, போர் வெப்பன்ஸ் இந்த மிசைல தயாரிச்சு வச்சுக்கணும். அப்ப நாம் இதை தயாரிச்சு வச்சிருக்கிறோங்கிறத அவனுக்கு தெரிய வைக்கணும். எத்தனை விஷயம் இருக்குன்னு தெரியுங்களா, அதெல்லாம் சத்திரிய தர்மம். என்கிட்ட இது இருக்குடான்னு அவனுக்கு தெரிய வைக்கணும். அப்பதான் அவன் போரிடுறதுக்கு பயந்துட்டு கம்முன்னு வாழாட்டாம, பார்டர்ல வாழாட்டாம உட்காந்துருப்பான். என்ன தெரியும் அவனுக்கு? அதனாலதான் என்னது பேரேடு, எதுக்கு ஜனவரி சுதந்திர தின விழா பேரேடுங்கிறோம், எல்லாம் நினைச்சுக்கிறோம் பொறப்பத்த வேலை பேரேடு போயிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு அதை வேலை இல்லையான்னு சில சனங்கள் பேசுறத நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் எதுக்கு ஆடம்பரம், இதெல்லாம் எதுக்கு செலவுன்னு. அடே நீ பேரேடு போனாதான் தெரியும் எழுத்த மாதிரி இருக்கவனுக்கு, நம்ம பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற நாட்டுக்காரனுக்கு என்ன தெரியும், ஐயோ இதெல்லாம் வச்சிருக்கிறானா அப்படிங்கறது உலகத்துக்கு காட்டுறோம். நம்ம மக்களுக்கு தான் நமக்கு தேவையில்லை. நமக்கு சாப்பிட்டோமா தூங்கினோமா நம்ம குடும்பத்தை பார்த்தோமா நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு காட்டணும், இந்த மாதிரி நாங்கெல்லாம் வச்சிருக்கிறோம் மிசைல், நாங்க நீ வச்சிருக்கிற மிசைல் விட பவர்ஃபுல்லான மிசைல் எங்கிட்ட இருக்குன்னு காட்டணும். ஆனா சில பார்டர் நாடுகள் என்ன தெரியுது, அது என்னன்னு கூட தெரியாம நம்மகிட்ட போருக்கு வந்துட வேண்டியது. வந்ததுக்கு அப்புறம் அவன் நாட்டை கிராஸ் பண்றதுக்கு முன்னால அவனுடைய வெப்பனை அவன் நாட்டிலேயே அடிச்சு கீழே வீழ்த்தியாச்சு. இது சத்திரிய தர்மம். இதுக்கு காசு எங்க போவார் அரசரு? அவர் வீட்டுல மரத்தை ஆட்டியா காசு கொண்டாந்து தயாரிப்பாரு? மக்களிடம் வரிய பணத்தை போட்டுத்தான், பணத்தை வாங்கித்தான் அவரு சம்பளம் கொடுக்கணும், ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தா தயாரிக்கணும். அவர் என்ன அவங்க அப்பா வீட்டுல கொண்டாந்து தயாரிப்பாரு? புரிஞ்சுக்கணும் சத்திரிய தர்மம் என்ன. அசோகர் மாதிரி வாழக்கூடாது. நான் அகிம்சை, நான் ஃபாலோ, எல்லாரும் அகிம்சையை ஃபாலோ பண்ணுங்க. இதே போருக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டாம், நம்ம யாருக்கும் போருக்கு போக வேண்டாம். நீ போக வேண்டாம், வருவானே அவன் என்ன பண்றது, நாம யார்கிட்டையும் போக மாட்டோம், ஓகே அவன் வருவானே, அப்ப என்ன பண்ணணும் நாம, சத்திரிய தர்மம். அதான் சொல்றாரு, எந்த யுக்தியை கையாளனும், எதை அவன் வீக்கு, இதெல்லாம் யுக்தி. அவன் எதுல வீக்கு அதை நாம ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது எப்ப பண்ணிருக்கணும், முதல்ல தெரிஞ்சு பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அவன் விடுறான் அப்படின்னா மிசைல, அவன் நாட்டிலேயே அதை என்ன தெரியணும், பிரேக் பண்ணி தெரியும். நம்ம நாட்டுக்குள்ளே வராத பல மிசைல் அவன் நாட்டிலேயே விழுந்திருக்கு. பொற்கோயிலுக்கு வச்சாங்க அப்படின்னா பொற்கோயில்கிட்ட நம்ம அடிக்கல, அவன் அங்க விடும்போது அங்கேயே அடிச்சாச்சு. அதுதான் என்னது யுக்தின்னு பேர். ஏன்னா நிறைய பேர் போர் யுக்தினா என்ன, உடனே அபிமன்யுக்கு போயிட வேண்டியது, ஒரு யுக்தியில போன, அப்படியே இல்லை. இதெல்லாம் தான் யுக்தி. அவன வீக்னஸ் என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, இந்த யுக்தி. போர் தந்திரம், இதுக்கு பேர் போர் தந்திரம், வேற தந்திரம் தான். தந்திரம் வகுத்து கொடுப்பவராக என்ன சொல்றது, அட்வைசரி ஆர்மி கமிட்டியாக இருக்கிறார் இறைவன். அந்த ஒரு ஆள் இருப்பான் பாத்தீங்களா, என்ன சார் அட்வைசரி ஆர்மி கமிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் இருப்பாரு. அவரா யாருதான் இருக்கா, இப்ப என்ன சொல்றாரு, இப்ப அது புரிஞ்சுட்டீங்களா அந்த போஸ்ட், அதாவும் நான் தான் இருக்கிறேன். போரை பற்றிய தெளிவான அறிவு கொண்டவனாக நான் இருக்கிறேன், வீரனாகவும் இருக்கிறேன், போர் தந்திரமாகவும் நான் இருக்கிறேன். திருஷ்ணவேனா வீரன், பிரமுருஷாயனா போர் தந்திரம்.
அதுக்குதான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். போர் தந்திரம்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். தந்திரமாகவும் நான் அப்பேற்பட்டவருக்கு என்னது நமஹா நமஸ்காரம். அடுத்தது நமோ தூதாய. நமோ தூதாய தூதாய ச பிரஹிதாய. இது மூணாவது மந்திரம். தூதாயனா இப்ப போர், கான்செப்ட் ஃபுல்லா போர் தாங்க. தூதுவனாக, தூதுவனாக போர் வந்ததுக்கு அப்புறம் தான் தூதுவன். அதுக்கு முன்னால ஏத்து நாட்டுல போய் நியூஸ் கேதர் பண்றவன் பேர் ஸ்பை. தெரியாம போய் பண்றது பேர் ஸ்பை. இது என்னது போர் வந்ததுக்கு அப்புறம் விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போறாங்க. பாத்தீங்களா கிருஷ்ணரே என்ன வந்தாரு, தூதுவனா போனாரா இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வருது அப்படின்னா நடுவுல வந்து வேண்டான்னு சொல்றது அது தூதுவர். சோ போரில் தூதுவராக இருப்பவருக்கு தூதாய, அவருக்கு நமஸ்காரம். அடுத்தது பிரஹிதாய, நாட்டின் நலனில் அக்கறை கொண்டவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். நாட்டினுடைய நலனில் அக்கறை கொண்டவனாக. இந்த காலத்துல என்ன நடக்குது, நீட் எக்ஸாமுக்கு யாரு கொஸ்டின் தயாரிச்சாங்களோ அவங்கள அதை வித்துட்டாங்க. இவங்கெல்லாம் நாட்டின் நலனில் அக்கறை கொண்டவர்களா? நாட்டை படுபாதாளத்தில் தள்ளக்கூடியவர்கள். ஒரு அரசாங்கம் அவரை நம்பி கொஸ்டின் எடுக்க கொடுத்திருக்கு. என்ன நடந்திருக்கு, கொஸ்டின் எடுத்தவரே அதை வித்து விட்டார் காசுக்கு. அப்புறம் என்ன ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய. எத்தனை பேர் நீட் எக்ஸாம் எழுதக்கூட குழந்தைகளுடைய பாப்பத்தை அவங்க ஏந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த நீட் எக்ஸாம் எழுதுற அந்த குழந்தைகளுடைய பாப்பம், அவங்க பேரண்ட்ஸ் உடைய பாப்பம். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்க படிக்குது. அதுக்கு அவங்களுக்கு பண்ற துரோகம் யார் பண்ணினது? எந்த அரசாங்கம்? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் நம்பி யார் 3 பேர்த்த நியமிச்சது. நீ பிசிக்ஸ் எடு, நீ மேக்ஸ் எடு, ஏதோ சம் பயாலஜி எடு. அப்ப அவன் நம்பிக்கை துரோகம் யாருக்கு? நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு. இவங்கெல்லாம் என்னது, நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவங்க சொல்லக்கூடாது. நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க இப்போ? துரோகம். இப்ப அதுக்கு நிறைய பணம் பார்த்திருப்பாங்க. 3 வருஷமா கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய பணம் பார்த்திருப்பாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அந்த பணத்தினால அவங்களும் சுகமா இருக்க முடியாது. அந்த பணத்தை அனுபவிக்கிறதுன்னு ஒரு குறைக்கும் பாருங்க, அதுவும் சுகமா 7 தலைமுறைகள் கஷ்டப்படும். 7 தலைமுறைகள் அந்த பணத்தை என்ஜாய் பண்ணும். என்ஜாய் பண்ற தலைமுறை அனைத்து கஷ்டம். இது இவ்வளவு பெரிய பாப்பம் என்று அவங்களுக்கு பள்ளியில் சொல்லிக் கொடுத்திருந்தால் அவங்க இந்த தப்ப பண்ணுவாங்களா? அறியாமை. யாரு? நீட் எக்ஸாமுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றவன் சாதாரண அறிவுடையவன், ஸ்டேட்டஸ் இருக்கிறவன் அல்ல. அவனுக்கு என்ன தெரியல, இத பண்றமே இது நாட்டுக்கு செய்யற துரோகம் அப்படின்னு ஏன் செய்யறான்? ஏன் செய்யறான்? பணத்துக்காக செய்யறான் போது ஏதோ ஒரு அறியாமை அவனுக்குள்ள என்ன இருக்குது? இக்னோரன்ஸ். இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு நாலேஜ் இருக்கு. நீட் எக்ஸாமுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் அளவுக்கு அவன் நாலேஜபிள் பர்சன், உலகம் அவனை ப்ரொபகண்டா பண்ணுது. ஆனா என்ன தெரியல, இதனால வரக்கூடிய பாப்பம் என்ன, அதர்மம்னா என்ன, அது என்ன அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்க போகுது, how can I have a happy lifeன்னு அந்த பணத்தினால் அவன் சந்தோஷம் அடைஞ்சான் நினைச்ச அந்த செயலை பண்ணினானே தவிர, அதனால் வருகிற பணத்தினால் நானும் என் குடும்பமும் எவ்வளவு கஷ்டப்பட போறோம் இந்த ஜென்மத்துல மட்டும் இதெல்லாம் அனுபவிக்க முடியாதுங்க. பல ஜென்மம் எடுக்கணும். புல்லாய் கூடாய் பிறந்துதான் நீ இந்த பாவத்தை கழிக்க வேண்டி வரும். அது அவங்களுக்கு தெரியல. வேணும்னு தெரிஞ்சல யாரும் பண்ண மாட்டாங்க, தெரியல. இந்த கல்வி அவங்களுக்கு போய் சேரல. என்ன பிரயோசனம்? சோ போரில் தூதுவராக இருப்பவர், நாட்டில் நலனில் அக்கறை கொண்டவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். பரஹிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிரஹிதம்ங்கிறது பிரஹிதாய அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாட்டின் நலனில் அக்கறை கொண்டவனா. பரஹிதம் மற்ற மக்களின் நன்மைக்காக இருப்பவரா அந்த மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா, அவருடைய ரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். எப்படி தீயில் இட்ட தூதுவன் என்ன பண்றான்?
இங்க இருக்கிற விஷயத்தை அங்க போய் சொல்லி அங்க இருக்கிற விஷயத்தை கொண்டாந்து போற நிறுத்துவதற்கு ட்ரை பண்றவங்களுக்கு பேர் தான் தூதுவன்னு பேர். அதுவா இருக்கிறாரு. அது அப்படி யார் இருக்காரோ அவருடைய ரூபமாகவும் இறைவன் தான் இருக்கிறாரு. நாட்டின் நலனில் அக்கறை கொண்டவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். நமோ நீ சங்கினே சசுதிமதே ச. அப்ப இஷுதிமதே அதை எப்படி பிரிக்கணும்? ச இஷுதிமதே. நீ சங்கினே அது ஈஸியான வேர்டு தான். நீ சங்கினம் என்னது? நிஷங்கினா வாள். கையில் வாளேந்தியவர் போருக்கு செல்றாங்க. அப்ப கையில என்ன வச்சிருப்பாங்க? காலாட்படை கையில வாள் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த வாளேந்தியவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். இஷுதி மதேனாங்க. இஷுனா அம்பு. இது வந்து அம்பார தூணி. இஷுதி மதேனா அம்பார தூணி. அதாவது ஒரு வில் கத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா பின்னால முதுகுல ஒரு பாக்ஸ் மாதிரி தொங்கிட்டு அதுல வில்லெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் அம்பார தூணின்னு பேரு. இந்த இடத்துல அதுதான் வாளேந்தியவராக இருப்பவருக்கு ச இஷுதி மதே அம்பார தூணியாக இருப்பவருக்கு நமஸ்காரம். கூர்மையான அம்புகளை கொண்டு இருப்பவருக்கு நமஸ்காரம். ஜென்ரலா எல்லா விதமான ஆயுதங்களையும் கொண்டவராக இருப்பவருக்கு நமஸ்காரம் புரிஞ்சுக்கணும். எங்க வில்லு மட்டும்தான் இருப்பாரா? அப்ப அது கதையில் இருக்க மாட்டாரா? அப்படி இல்ல. ஜென்ரலா எல்லா வகையான ஆயுதங்களையும் கொண்டவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்தது ஸ்வாயுதாய நமக அப்படி இருப்ப நமஸ்காரம் முடிச்சாச்சா? ஸ்வாயுதாய 6வது மந்திரம் சுதன்வனேச்ச. ஸ்வாயுதாய ஸ்வாயுனாங்க ஆயுதம் தான். ஆனா ஸ்வாயுதாயனா அழகான ஆயுதங்களை அழகான ஆயுதங்களை அம்பு கொண்டிருப்பவருக்கு. அது கதையா இருக்கலாம், சங்கா இருக்கலாம், சக்கரமா இருக்கலாம், அம்புலா இருக்கலாம், அம்பா இருப்பவருக்கு நமஸ்காரம். கூர்மையான அம்புகளை உடையவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஆயுதமா இருக்கலாம், எல்லா ஆயுதமே அழகான ஆயுதங்களை தரித்திருப்பவர், ஆயுதங்களை கொண்டவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். சுதன்வனே சூன என்ன? அழகான ஆயுதங்களையும் கொண்டிருப்பவருக்கு நமஸ்காரம். சுதன்வனே அழகான கூர்மையான கொண்டிருப்பவருக்கு நமஸ்காரம். ஆயுதம்னா ஆயுதம் கொண்டவருக்கு நமஸ்காரம். ஒரு வேர்டு வருமே, சோபன கோதண்டாய. ராமருக்கு வரும் சோபன கோதண்டன். அழகான வில்லு வச்சிருப்பாரு அவரு. அழகான வில்லு அப்படிங்கிறதுங்க அதை ஹோல்டு பண்ணி அது கரெக்டான அவங்க இதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க உருவத்துக்கும் அந்த வில்லுக்கும் அவ்வளவு ஒரு பொருத்தம் அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்குதான் கோதண்டாய. எப்படிப்பட்ட சோபன கோதண்டாய. ராமருக்கு ஒரு அடைமொழி இருக்கும், அட்ஜெக்டிவ். வில்லை கொண்டவராக இருப்பவருக்கு நம் அழகான வில்லு, அழகான ஆயுதம். ஈஸ்வரர் என்ன சொல்றாரு? அந்த கையில வில்லேந்தி அணை அந்த ராமரும் யாருதான்? நான் தான். நமக சத்யாய. சத்யாயனாங்க இந்த ரோடு வளைஞ்சு போகுது பாருங்க. அந்த காலத்துல வந்து இப்பெல்லாம் தான் ரோடு ஸ்ட்ரெயிட்டா வளைஞ்சு போற ரோட்ல ஸ்ட்ரெயிட் பண்ணிடுறோம். கார் போற ரோடெல்லாம் இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நடைபாதைன்னு நடக்கிற அளவுக்கு மட்டும்தான் அந்த புல் இல்லாம இருக்கு. நடந்து நடந்து பழகி அந்த ரோட்ல அது எப்படி இருக்கும்? வளைந்து செல்லும் பாதையில் நடப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அந்த பாதையில் அந்த பாதையில் நடந்து செல்பவராக. ஒரு காட்டுக்கு போறது, தோட்டத்துக்கு போற பாதையில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வளைஞ்சு போகும். அதில் செல்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்தது பத்தியாயினா இது பெரிய அகலமான பாதை. ஃபர்ஸ்ட் சொல்றது சின்னமான பாதை, வளைஞ்சு போற பாதையில் நடப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்தது பத்தியாயினா பெரிய அகலமான பாதையில் நடந்து செல்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நடந்து செல்றதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த சின்ன பாதையும்
இப்ப ரதம் எல்லாம் போகுது அப்படின்னா அந்த பாதையெல்லாம் கொஞ்சம் பெருசா போட்டிருப்பாங்க, ரோடு அகலமா போட்டிருப்பாங்க. ரதம் குதிரைகள் செல்வதற்காக இங்க பாதை ரோடு கொஞ்சம் அகலமா பண்ணி வச்சிருப்பாங்க. அதைத்தான் இங்க சொல்றேன். அதுல நடந்து செல்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்து 8வது நமக காட்டியாய நீப்பியாய. கோர் கான்செப்ட் முடிஞ்சது. அடுத்தது காட்டியாய, குளங்களில் இருப்பவராக, குளம் இல்ல குளங்களில் இருப்பவருக்கு நமஸ்காரம். இருப்பவராக உள்ளவருக்கு நமஸ்காரம். காட்டியாய. நீப்பியாயன நீர்வீழ்ச்சி. எது தீட்சி? காட்டியாய குளங்களில் இருப்பவருக்கு நமஸ்காரம். நீப்பியாய அப்படின்னா நீர்வீழ்ச்சியாக உள்ளவருக்கு நமஸ்காரம். நீராக இருப்பவர், குளமாக இருப்பவர், நீர்வீழ்ச்சியாக இருப்பவர், தாகமாக இருப்பவர், அந்த தாகத்தை தீர்ப்பவராக இருப்பவர். அப்படி புரிஞ்சுக்கணும். இது 8வது மந்திரம். அடுத்து 9வது நமக சூத்தியாய ச சரஸ்யாய. சூத்தியாயன சேற்றில் இருப்பவருக்கு நமஸ்காரம். சேரு. அந்த சமவெளி பாதையில் இருக்கிற சேரு. சரஸ்யாய ஏரியில் இருப்பவர். ஏரியில் இருப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். சேற்று நீராகவும் அதிலிருந்து பிறக்கக்கூடிய உயிரினங்கள், செடி கொடிகள் எல்லாமே. அதே மாதிரி ஏரி. அந்த ஏரினா என்ன இருக்கும் நம்ம பார்ப்போம், தாமரை, செடி கொடிகள், நீர் தாவரங்கள். அதுக்குள்ள என்ன இருக்கு? ஏரிக்குள்ள மீன், ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸ் எல்லாமாகவும் எடுத்துக்கலாம். ஆல் ஃபுல் கவர் பண்ணிடுறாரு ஏரி ரூபமாக. ஏரியில் இருப்பவர்னா ஏரியா அவர்தான் இருக்காரு. ஏரியில் இருக்கிற தண்ணி அவர்தான். அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற லிவிங் திங்ஸ் அனைத்தும் அவர்தான். அதான் சொல்ல வர்றாரு. ஏரி. அதே மாதிரி சேர். சேர்ல இருக்கிறவரு. சேர்ல இருக்கிற சேர்னா சில செடி கொடிகள் வளரும் அது, அல்லது சில அனிமல்ஸ் கூட உள்ள இருக்கும். எல்லாமே அப்படி இருப்பவருக்கு நமஸ்காரம் புரிச்சுக்கணும். சேரி. அடுத்தது ஏரி. சேரு, சரி, சேரு ஏரி. அடுத்து நமோ நாத்தியாய 10வது வைஷந்தாய ச. நாத்தியாயன நதி. நதிதான் நாத்தியாய, நதியில் உள்ளவர். அதாவது நதியாகவும் இருக்கிறாரு, அந்நதிக்குள் இருக்கிற ஜீவராசிகளாகவும் இருக்கிறார். அந்த நீராகவும் இருக்கிறார், அந்நீருக்குள் இருக்கிற ஜீவராசிகளாகவும் இறைவன் இருக்கிறார். நான் இருப்பவருக்கு நமஸ்காரம். நம்ம ஆட் பண்ணிக்கிறேன், நமக வருது. அப்படி இருப்பவருக்கு நமஸ்காரம். அது நாத்தியாய. அடுத்து வைஷந்தாயன சிறு சிறு மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன நீர் தேக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்கங்க பாண்டம், அந்த மாதிரி சின்ன சின்ன நீர் தேக்கங்கள். ஆஃப்டர் ரெயின் நம்ம பார்க்கலாம். கிராமத்துக்குலாம் போனோம்னா அங்கங்க தண்ணி பள்ளமா இருக்கிற இடத்துல தண்ணி நிற்கும். அதுக்கு 4 நாள் மழை இல்லைன்னா வத்தி போயிடும். அந்த மாதிரி மழை பெஞ்சா மட்டும் அந்த பள்ளத்துல தண்ணி நிற்கும். அந்த மாதிரி இருக்க பேரு சிறு நீர்த்தேக்கங்கள். அதுல பாத்தீங்கன்னா அந்த டெம்பரரி அந்த 4-5 நாளைக்கு என்ன இருக்கும், ஒரு சில பூச்சி தாவரங்கள் வளர்ந்துட்டு இருக்கும். அதாகவும் இருக்கிற எல்லாமே சிறு நீர்த்தேக்கம்னா அல்ப சின்ன சின்ன இருக்கிற ராசிலாகவும் நான் இருக்கிறேன். அப்படி இருப்பவருக்கு நமஸ்காரம். ஏன் அது வைஷந்தாயன்னு பேரு வந்தது? நீர் சிறு ஜலரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஏன் வைஷந்தாயங்கிற வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, புனித தலமாக டெம்பரரி நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது. ஏன் வைஷந்தாய அப்படிங்கிற வேர்டு எத்திமாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, வேஷந்தே பவகன்னு சொல்ல. அதாவது என்னன்னா, புனித தலமாக இருக்குது அப்படின்னா தேவதைகளுக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் இடமாக இருப்பவருக்கு நமஸ்காரம்னு. அந்த இடத்துல தர்ப்பணம் கொடுக்கிற இடம் தான் வைஷந்தாயங்கிற வேர்டு அங்க வரும்.
தேவர்களுக்கும் பித்ருகளுக்கும் தர்ப்பணம் கொடுக்கும் இடமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். வேஷ்யந்தே மாது வேஷந்தே வேஷந்தே பவஹ. நமக கூப்பியாய ச. கூப்பியன்னு என்ன? கிணறு. கூப்பக கிணறு. கிணறுக்குள்ள இருக்கிற தண்ணி, கிணறு அவருதான். கிணறுக்குள்ள இருக்கிற தண்ணி அவருதான். அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற தாவரங்கள் அவ்வளவு உயிரினங்கள் எதா இருந்தாலும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாம்பு அது மாதிரி கூட இருக்கும், தவளை, அதாகும் நான் தான். அப்படி இருப்பவருக்கு நமஸ்காரம் நம்ம சொல்றோம். கிணற்று நீரில் இருப்பவருக்கு நமஸ்காரம். ச ஆவட்டியாயனா பள்ளத்தாக்கு. சாவட்டியாய ச வட்டியாய எஸ் வட்டியாய அவட்டியாய எஸ் அவட்டியா. அது ச கூட்டல் அவட்டி ஆகும்போது சா இருக்கு. அவட்டியாய. அவட்டியாயனா பள்ளத்தாக்குகளில் இருப்பவருக்கு. இரண்டு மலைக்கு நடுவில் இருக்கிற பேர் என்ன? பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குகள் இருக்கிற ஜலரூபம். அந்த பள்ளத்தாக்குகளில் இருக்கிற ஜலரூபமாக அங்கு இருக்கிற ஜீவராசிகளாக இருப்பவருக்கு நமஸ்காரம். இதெல்லாம் தண்ணி இருக்கணும்னா என்ன இருக்கணும்? நமோ வஷ்யாய. மழை. மழையாக இருப்பவருக்கு இத்தனை நீர்த்தேக்கங்கள்லாம் பார்த்தோம். ஏரி, குளம், நதி எல்லாம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அதுவும் நான் தான். அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம் இப்ப நம்ம சொல்றோம். வஷ்யாய மழையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அவஷ்யாய மழையாக இருப்பவருக்கும் மழை பெய்யும் இடமாக இருப்பவருக்கும் நமஸ்காரம். அவஷ்யாயனா மழை இல்லாத இடமாக டெசர்ட் இருப்பவருக்கும் நமஸ்காரம். மழைன்னா எது தெரியுங்களா புரிஞ்சுக்கணும்? தண்ணி மேலது கொட்டுறது மட்டும் இல்ல, அந்த மலைக்கு முன்னால வர இடி மின் எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இடி மின்னல் ரூபமாக, அப்புறம் மலைக்கு பின்னால முளைச்சிருக்கிற எல்லா காளான், அது மாதிரி. அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து அவஷ்யாய. அப்ப மழையே பெய்யலின்னு அது என்ன ஆயிரும்? பாலைவனம். சகாரா பாலைவனம் படிக்கிறவங்கள இல்லைங்களா? மழை இல்லாத இடமாகவும் அவர் தான் இருக்கிறார். அப்ப அந்த பாலைவனமா இருக்கிறாருன்னா அப்ப பாலைவனத்துல என்ன இருக்கும்? சிந்திச்சு கேக்டஸ் இல்லைங்களா? அதெல்லாம் அங்கதான் முளைக்கும். அங்க இருக்கிற தாவரம், அங்க வாழ்ற அனிமல்ஸ், ஒட்டகம், அதுவாகவும் நான் தான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இடம் சொல்றாரு அப்படின்னா, அப்ப குளம்னா அந்த குளத்துல இருக்கிற நீர், அது இருக்கிற உயிர் ஜீவராசிகளை புரிஞ்சுட்டு பாத்தீங்களா? அந்த மாதிரி டெசர்ட் அவருதான். அங்க இருக்கிற மண்ணு அவருதான். மணல் அங்க பாத்தீங்கன்னா நிறைய மணல் தான் குன்றா இருக்கும். மணல் குன்றும் நான் தான். அதுக்கு அடுத்தது அங்க வாழ்ற ஜீவராசிகள் இருக்கா இல்லையா? பாம்பு, அது இங்கேயே ஸ்பெஷலா சில பாம்புகளா இருக்கும். அந்த பாம்பாகட்டும், அங்க இருக்கிற பேரிச்சம்பழ மரமாகட்டும், எதை வேணா எடுங்க, எல்லாமும் நான் தான். கள்ளிச்செடின்னு சொல்லுமா, கேக்டஸ். அப்ப மழையின் போது இடி மின்னல், இன்னொன்னு விட்டுட்டு வந்துட்டேன், வானவில். மழை தோன்றுவதற்கு முன்னால் என்ன வருது? வானவில். அதுவும் ஏன்னா மழை அப்படின்னா அது எல்லாமே சேர்த்து புரிஞ்சுக்கும். அதுக்காக சொன்னேன். அடுத்து நமோ மேத்யாய மேகமாக இருக்கும். இந்த மலைக்கு முன்னால யாரு ஒன்னா சொல்லிட்டே வர பாருங்க. அந்த மலைக்கு காரணமா இருக்கிறது யாரு? மேகம். கருமேகம். அந்த கருமேகமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். இந்த டிராவல் பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு. அத ஒரு இமேஜினேஷன் மண்டைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே அழகா போகுது. மேக்யாக மேகத்தில் உள்ளவர். மேக்யாய மேகத்தில் உள்ளவருக்கு நமஸ்காரம். அடுத்தது வித்யுத்யாய. வித்யுத் என்ன? மின்னல். அந்த 2 மேகங்கள் மோதும் போது என்ன வருது? மின்னல், இடி. வித்யுத்யாய மின்னல்.
அப்ப மின்னலும் போது அந்த மின்னல தோன்றுகின்ற ஒளி, சப்தம், இடி எப்படி கேக்குது? சப்தமாக அவர் தான் இருக்காரு. அந்த மின்னல்ல வர லைட் அதாவும் நான் அப்படி இருப்பவருக்கு நமஸ்காரம். மின்னலில் தோன்றும் ஒளி. அது பாருங்க, மின்னலை நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன மட்டும்தான் இருக்குது, லைட் மட்டும். அதுல இருக்கிற எலக்ட்ரிசிட்டிய ஒரு மின்னல்ல தோன்றுகிற அந்த எலக்ட்ரிசிட்டியை நாம கேப்சர் பண்ண முடிஞ்சதுன்னா 1 வருஷத்துக்கு தாட்டிக்கலாம் ஒரு நாடு. அவ்வளவு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதாமாங்க. அது இன்னும் நம்மளால என்ன பண்ண முடியல, அது வர நேரத்துக்குள்ள அது நம்மளால கேப்சர் பண்ண முடியல. இன்னும் அதுக்கான கண்டுபிடிப்புகள் இன்னும் வரல. வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க கரண்ட்டுக்கு யாரையும் நம்பிக்கை தேவையில்லை. அதுல இருக்கிற அந்த ஒரு மின்னல்ல வர அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியே போது நமக்கு ஒரு நாட்டுக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. சோ அப்ப என்ன பண்ணணும், அந்த எலக்ட்ரிசிட்டி சக்தி, அது ஒரு சக்தி தானே. எலக்ட்ரிசிட்டி இஸ் a ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுவும் யாருதான், இறைவன் புரிஞ்சுக்கணும். அந்த எலக்ட்ரிசிட்டியும் இறைவன். அந்த மேகம், மேகங்கள் மோதும் போது தோன்றுகின்ற மின்னல், அதுல வர இடி சப்தம், இடி சப்தம், அந்த மின்னல்ல வர லைட்டு, அதுக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி ரூபம் அதுவாகும். அப்படி இருக்கவருக்கு இப்ப என்ன சொல்ல நம்ம நமஸ்காரம். இப்ப இதெல்லாம் எப்ப நடைபெறும்? கருமேக கூட்டம் எப்ப நடைபெறும்? ஈத்ரியாய. அடுத்த வேர்டு ஈத்ரியாயனா, அந்த இலையுதிர் காலம், அந்த காலத்துக்கு வரார். அடுத்தது இலையுதிர் கால மேகமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். இந்த காலம் அல்ல எதனால வருது? எதனால காலங்கள் தோன்றுது? 2வது 3வதுல படிச்சிருப்போம். காலங்களின் தோற்றத்திற்கு எது காரணம்? பூமி ஒரு ஒரு ஆங்கிள் சாஞ்சிருக்கிறது. the distance between சன்னுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் குறையிறது, எச்சாகிறது வச்சுதான் காலங்கள் மாறுது. காலங்கள் மெயின் காலங்கள் ஏன் உருவாக்குதுன்னா, மெயின் என்னென்ன ரீசன் கேட்டீங்கன்னா, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதல் ஒரு காரணம். காலங்கள் மாறுவதற்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வது முதல் காரணம். அது ஒரு ஒரு ஆங்கிள் சாஞ்சிருக்கும். அந்த ஆங்கிள் சாஞ்சிருக்கிறது ஒரு காரணம். அப்புறம் அது சூரியனை சுத்துவது, அந்த ஆங்கிள் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருது பாத்தீங்களா? அப்ப என்ன மாறுது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த் மாறிக்கிட்டே வரும். அதுவும் என்னது? ஒரு காரணம். இப்போ மழை முடிஞ்சு, மேகங்கள் முடிஞ்சு, நீர்நிலங்கள் முடிஞ்சு, மழை முடிஞ்சு, மேகங்களுக்கு முடிஞ்சு, அந்த மேகம் தோன்றுவதற்குண்டான காலத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி வருது? சூரியனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். இத்தனைக்கும் காரணம் யாரு? சூரியன். இந்த மாற்றங்கள் அனைவருக்கும் எது காரணம்? சூரியன். ஆத்தபக ஆத்தப்பியாயச்ச. ஆத்தபகன சூரியன். அதாவது அங்க அதான் இருக்குது. ஆத்தபகன ஆத்தப்பியாய. அப்படிப்பட்ட சூரியனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். பாத்தீங்களா ஃப்ளோ எங்கிருந்து எப்படி கூட்டிட்டு போறாருன்னு? சூரியனாக. அல்டிமேட் இப்ப யாரு? சூரியன். தபக. சூரியனாகவும் கோடை மழையாகவும் ஒளி வெப்பம் சக்தியும் கொண்டதாக இருக்கிற சூரியனாக. அப்ப இங்குள்ள அனைத்தும் எங்கிருந்து பிறந்திருக்கு? இப்ப இந்த பூமி, அடுத்தது பூமி எங்கிருந்து தோன்றி இருக்கிறது? சூரியனிடமிருந்து வெளிவந்த ஒரு ரவுண்ட் பால் தான் எனக்கு ஃபயர். அது அந்த ஃபயர்ல இருந்துதான் இப்ப இது பாருங்க. இப்ப இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க பூமி எப்படி உருவாச்சுன்னு இப்ப அவங்க சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு கிடக்குறாங்க. ருத்ரமெல்லாம் எப்போ சிருஷ்டி ஆகிற காலத்திலே சொல்லி வச்சுட்டாங்க. பூமி எப்படா வந்தது? சூரியன்கிறது ஒரு அக்னி பால் ஆச்சுங்களா? அந்த பால்ல இருந்து சின்ன சின்ன பாலா கட்டாய் வெளியில வந்தது. ஒரு அக்னி, ஒரு பெரிய பால் எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த அக்னி பால்ல இருந்து 9 பால் என்னாச்சு? சூரியனிடமிருந்து கட்டாய் சின்ன சின்ன பால் வந்தது. அந்த 9 சூரியனை விட்டு விலகி போக போக அது குளிர்ந்து இப்ப என்ன இருக்குது? பூமியாக மாறி இருக்கிறது. இது எப்ப சொல்லி வச்சிருக்கிறார் ருத்ரத்துல இறைவன்?
யோசனை பண்ணி பாருங்க, எப்ப சொல்லி வச்சிருக்கிறார் இறைவன்? டேய், இது எல்லாம் 9 பிளானட்டுக்கும் காரணம் யாரு? சூரியன். அப்ப இந்த சிருஷ்டிக்கே காரணம் யாரு? சூரியன். சூரிய மண்டலம். அது இல்லாம இன்னும் எத்தனை சூரிய மண்டலம் இருக்குல்ல வருது. நீ சூரிய இது படிச்சீங்கன்னா, அன்னப்பிரஷ்னம் படிச்சோம்னா அவ்வளோ டீட்டெயிலா இருக்கும். இந்த சிருஷ்டி எப்படி ஆச்சு அப்படிங்கிறத. அத சொல்றாரு, ஆத்தப்பாக எங்க கொண்டு முடிச்சிட்டார் கடைசியில. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? சூரியன். அப்ப அதிலிருந்து பிறந்ததுதான் இந்த பூமி. அப்புறம் தான் என்னது? மேகம், காலங்கள், இலையுதிர் காலம், பெய்ய காலம், இலையுதிர் காலம், காலங்கள். அந்த காலத்துடைய மாற்றத்தினாலதான் மேகங்கள், அந்த மேகங்கள்னாலதான் மழை, அந்த மழையிலிருந்து வரதான் நீர்த்தேக்கங்கள், அந்த நீர்த்தேக்கங்கள் இருக்கிறதுனாலதான் எது வாழுது? ஜீவராசிகள். This is சிருஷ்டி. நமோ வாத்தியாய. இது எல்லாமே என்னன்றார் கடைசியில? நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொல்றேன் நாம? இது எல்லாம் நீங்க இறைவா, அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம். சரணாகதி. நமக means surrender. That attitude is very important. நமோ வாத்தியாய. அடுத்து ரேஷ்மியாய. இப்போ மழை சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனாலும் அவர் இறைவனுக்கு திருப்தி ஆகல. இன்னும் கொஞ்சம் விட்டுட்ட மாட்டிருக்கே, இது நமக்கே வரும். கிளாஸ் எடுத்து முடிச்சிருவா, ஐயே இந்த பாயிண்ட் விட்டுட்டோமே, அந்த பாயிண்ட் விட்டுட்டோமே. அவருக்கு என்ன ஆகுது? ஒரு வந்து திருப்பி அதுக்குள்ள போறாரு. நமோ வாத்தியாயனா, காற்றோடு சேர்ந்த மழை. வாத்தியாய, வாத்தகன்னா காத்து, வாத்தியாயனா காற்றோடு சேர்ந்த மழை. மழையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். காற்றோடு, ஏன்னா மழை பெய்யும்போது பாக்குறோம், சில சமயம் காத்தோட அடிக்கும் மழை, சில சமயம் காத்து இல்லாம மழை பெய்யுதுங்க. இவர் என்ன சொல்றாரு? காற்றோடு. அந்த வெய்ய காலத்துல முடிஞ்சு மழை பெய்யும்போது நல்ல காத்து, அந்த லோ பிரஷர் டெவலப் ஆயிட்டாங்க, மழையே உருவாகுது. அப்ப நிறைய காத்து வீசும். அப்ப காற்றோடு. அந்த காலத்துல பெய்யற மழை எப்படி இருக்கும்? காற்றோடு கூடிய மழையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்தது ரேஷ்மியாய. இது இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாருங்களா? கடைசியில எங்க வராரு? இது எல்லாமே ஒடுங்குவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். சூரியன், பிளானட்ஸ், காலங்கள், மேகங்கள், மழை, மழை நீர், மழையினால வாழ்ற, மழை இருக்கிறதுனாலதான் உலகமே சுபிக்ஷமா இருக்குது. உயிரினங்கள், மழையிலிருந்து உயிர் பெற்று வாழ்கிற உயிரினங்கள், இது எல்லாமே ரேஷ்மியாய அந்த ருத்ர ரூபனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். இது எல்லாம் போய் எங்க லயமாகுது? ருத்ர ரூபத்தில். அதத்தான் நம்ம சிவன் வழிபாடு பண்றோம். ஏன்னா சிருஷ்டிகர்த்தா யாரு? பிரம்மாஜி. ஸ்திதிகர்த்தா யாரு? விஷ்ணு. லயகர்த்தா யாரு? ருத்ரன். அந்த ருத்ர ரேஷ்மியாய கடைசி காலமாக, இந்த படைக்கப்பட்ட அனைத்துக்கும் கடைசியில் சென்று ஒடுங்குகிற இடமாக அப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங், வாட்சியார்த்தம் அந்த அர்த்தம். லட்சியார்த்தமா நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா துக்கத்திற்கும் முடிவு எங்க கிடைக்குது? ஞானம். அதை கொடுப்பவன் ருத்ரன். இந்த உலகம் முடிவடைகிறது ருத்ரன்கிறது ஓகே, லயக்கர்த்தாவா எடுத்துக்கிறோம். இன்னொன்னு என்ன அல்டிமேட் மீனிங் அங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வேதாந்திக் சொல்றது எங்க, ஏன்னா நம்ம பாக்குறது வேதாந்தம் இருக்க ருத்ரன். அப்போ இந்த துக்கத்திற்கு எங்கு சென்று முடிவடையும்? எப்படி துக்கமெல்லாம் எப்படி முடிவடையும்? அந்த ஞானம், அந்த மோக்ஷ கர்த்தா கொடுப்பவராக, அந்த ஞானத்தை கொடுத்து ஒரு மனிதனை அல்டிமேட் துக்கத்திலிருந்து விடுவிக்க செய்கிற ருத்ரனாக. அதற்கு ஒரு முடிவு, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு ருத்ரன். எல்லாமே லயமடைகிறது ஓகே. மனதில் இருக்கிற துக்கங்களுக்கு எப்ப முடிவு கிடைக்கும்? ஞானம், ஞானகர்த்தா. அதனாலதான் இன்னைக்கு சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா எதுவும் சேன் பண்றாங்களோ இல்லையோ, ருத்ரத்தை தினம் சேன் பண்ணுவாங்க. யாராவது நல்லா தெரியும் இந்த தேவதை வழிபாடுதான் நமக்கு உகந்தது. அவங்க போய் ஸ்ரீ சுத்தம் சொல்ல தேவையில்லை. தே நோ நீடு ஸ்ரீ சுத்தம். சோ அவங்க என்ன சொல்லுவாங்க? ருத்ர பாராயணம். இன்னைக்கு எல்லா ஆசிரமத்திலையும் பாத்தீங்கன்னா ருத்ரம் சொல்லிட்டு இருப்பாங்க சன்னியாசிகள். அது வித்வத்தா இருந்தாலும் சரி, விவிதிஷாவா இருந்தாலும் சரி. அப்ப விவிதிஷா எதுக்கு சொல்றாரு? அவர் ஒரு ருத்ரத்தை சாதனமா பயன்படுத்திப்பார்.
சாதனமா பயன்படுத்தி அவர் அடைய வேண்டியது ஏதோ ஒண்ணு. அதுக்காக ருத்ரத்தை அவர் எப்படி யூஸ் பண்றாரு? விவிதிஷா சாதனமாக. சரி, வித்வத் சன்னியாசி ஏங்க சொல்லிட்டு கிடக்குறாரு? லோகக்ஷேமார்த்தம். வித்வத்து உள்ள இருக்காங்களே, 2 சன்னியாசி உள்ள இருப்பாங்க. அப்ப வித்வத் சன்னியாசின்னு சொல்றாரே எதுக்கு? ஃபார் லோகக்ஷேமார்த்தம். அடுத்தது நமோ வாஸ்தவ்யாய வாஸ்துபாய. வாஸ்து இதை வச்சுதான் வாஸ்து வாஸ்துன்னு கிடக்குறோம். வாஸ்துபாய ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்தப்யாய. ஏன் வாஸ்துங்கிற வேர்டு எப்படி வந்தது? வஸ் டு லிவ், அதுல இருந்து வந்ததா வாஸ்து. வஸ் மீன்ஸ் டு லிவ். இப்ப நம்ம வாஸ்து ஆத்திரம்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, அது சான்ஸ்கிரிட் வேர்டு தான். வஸ் மீன்ஸ் டு லிவ். இப்ப என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வாஸ்தவ்யாய, அதாவது வீட்டில் இருக்கும் பொருளாக இருப்பவருக்கு நமஸ்காரம். வீட்டில் நம்ம என்னென்ன பொருள் வச்சிருக்கிறோமோ அதாக இருப்பவருக்கு, அந்த இறைவனுக்கு நமஸ்காரம். பாத்திர பண்டம், எலக்ட்ரிக்கல் குட்ஸ் எத்தனை வச்சிருக்கோம், டிவி எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள், அதான் வாஸ்தவ்யாய, வீட்டில் இருக்கும் பொருள். இன்னொன்னு வாஸ்துபாய, வாஸ்து புருஷனாக வீட்டில் இருப்பவருக்கு நமஸ்காரம். இதை வச்சு தோன்றுனதான் வாஸ்து சாஸ்திரமே. வாஸ்து வீட்டில் வாஸ்து புருஷனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அதாவது இந்த வீட்டை காப்பாற்ற ஒரு தேவதாங்க, அவங்க பேர் தான் வாஸ்து தேவதான் பேர். இந்த வீட்டை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு தேவதா, அதுதான் வாஸ்து தேவதா. இதுதான் கடைசி வேர்டு இந்த அணுவாகத்துல. இவ்வாறு என்ன பண்ண தெரியணும், முடிக்க தெரியணும், எல்லாம் போயாச்சு. சர்வாத்ம பாவமாகவும் சர்வ அந்தர்பாவியாக, அந்தராமியாக, அந்தர்யாமி, சர்வ ஆத்மாவாகவும் சர்வ அந்தர்யாமி. இந்த வேர்டு 2 ரொம்ப முக்கியம். சர்வ ஆத்ம, என்னத்துல ஆரம்பிச்சோம் அங்கதான் கிளாஸ் முடியுது. சர்வ ஆத்மபூதமாகவும் இருக்கிறார் இறைவன். சர்வ அந்தர்யாமி, ஆத்மான என்ன? ஆத்ம ஒருத்தர் நான் சொல்ற ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கிறார். அடுத்து அந்தர்யாமி, அந்த மனதில் அந்த கரணத்தில் வெளிப்படுபவர். அந்தர்யாமினா அபோர்டு, the place of abode. அப்படின்னா அங்க போய் அப்ப மனசுல மட்டும்தான் இருக்காரா, வெளியில் இருக்காரா? அப்படி அல்ல, அங்க வெளிப்படு, எங்கும் இருக்கிற இறைவன், வெளிப்படுற இடம் மனம். அப்படி புரிஞ்சுக்கணும். அந்தர்யாமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.